சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலிஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு முளைக்கீரை கூட்டுங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு கட்டு முளைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 தக்காளியை நறுக்கிக்கிட்டேன். நான் 1 பாட்டாக பண்ணுறதுனால குக்கரில் அடியில் இந்த 3 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுட்டு இந்த கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு, நான் வேக வச்ச பருப்பு தோரம்பருப்பு என்கிட்ட ஒரு 1/4 கப்பு இருந்ததுங்க. நீங்கள் தோரம்பருப்பும் போடலாம், பாசிப்பருப்பும் போடலாம், ரெண்டும் கலந்தும் போடலாம், நம்ம விருப்பம்தாங்க. இந்த தோரம்பருப்பு 1/4 கப்பு வேக வச்சதை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்து அப்படியே குக்கர் 2 விசில்லேருந்து 3 விசில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன தாளிக்கணும், எப்படி பண்ணணுங்கிறத நான் காட்டுறேன். நான் ஓகே, ரொம்ப ஹெல்த்தியான குயிக்கான பருப்பு மாதிரி இதையும் சாதத்தில் நெய் ஊற்றி சூடாக பிசைஞ்சு பசங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டான, வெரி சிம்பிள் அண்டு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இது. ஓகே, என்னோடய ஸ்டைலில் எங்கள் வீட்டில் நான் ரெகுலராக எப்படி செய்வேனோ அது மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ஒரு தடவை இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ பாருங்கங்க, நல்லா 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கூட்டுங்கும் போது தேங்காயோட பச்சை மிளகாய், ஜீரகம், மிளகு எல்லாம் அரைச்சி சேர்ப்போம் இல்லையா, அது ஒரு வகையான மெத்தடு. காரத்துக்கு வந்துங்க நம்ம குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோம் இல்லையா, சாம்பார் தூள், குழம்பு மிளகாத்தூள்னு, அந்த மாதிரி தூளையும் சேர்த்து நம்ம இந்த கூட்டு பண்ணலாங்க. இப்போ நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த வெந்ததோட நல்லா 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் அதை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 1/4 கப்பு தேங்காயை மிக்சியில் விப்பர் மோடில் நல்லா விட்டு அரைச்சி எடுத்து இதோட சேர்த்து அப்படியே கொதிக்க வச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட போகிறேங்க. அந்த தாளிப்பும் 2 விதமாக நீங்கள் தாளிப்பு கொடுக்கலாம். ஒன்று கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா வறுத்து அது ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த தாளிக்கிற உடவம், கறி உடவன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உடவத்தையும் தாளித்து நீங்கள் தாளிப்பாக சேர்க்கலாங்க. 2ல் எது நமக்கு டேஸ்ட்டு பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாங்க காஞ்ச மிளகாயோட சேர்த்து வதக்கி போட போகிறேன். இப்போ இதை கொதிக்க வைக்க போகிறேன். இதில் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன், டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு காரம் உப்பு எல்லாமே. இப்போ தாளிப்பு மட்டும் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்க வேண்டியதான் தேங்காயை சேர்த்துட்டு. ஓகே, நான் அடுத்தது அதையும் காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, கீரை முளைக்கீரை கூட்டு ரெடி. அவ்வளோதாங்க. நான் சொன்ன மாதிரி 1/4 கப்பு தேங்காய் பூவை மிக்சியில் விப்பர் மோடில் விட்டு அரைச்சி சேர்த்துட்டேன். தாளிப்புக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் தாளித்து சேர்த்துட்டேன். காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டேங்க. ஸோ என்னோட இந்த மெத்தடில் நீங்கள் இந்த முளைக்கீரை கூட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்கும். எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். வெறும் ஒரு ரசம், கீரை கூட்டு, ஒரு அப்பளம் பொரிச்சு கூட சாப்பிட்லாங்க. பிரமாதமாக இருக்கும். பருப்பு மாதிரி நல்லா சூடாக சாதத்தில் அந்த கீரை கூட்டை போட்டு நெய்யை ஊற்றி நல்லா குழைய பிசைஞ்சு அப்பளம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். தட்டு தட்டாக இறங்குங்க சோறு. நாங்கள்லாம் நிறைய இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கோங்க. இது முளைக்கீரையில் தான் இப்படி பண்ணணும்னு இல்லை, சிறுகீரையில், பாலக்கீரையில், முருங்கைக்கீரையில், அகத்திக்கீரையில், தண்டுக்கீரை, இந்த மாதிரி கீரையில் எந்த கீரையில் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு.
வாவ் வாவ் வாவ், செம்மையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. சாப்பிடும்போது சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கும் என்னோட இந்த முளைக்கீரை டேஸ்ட் அண்ட் மெத்தடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள், நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு பிடித்தமான ரெசிபீஸ் எல்லாம் நிறைய அதில் இருக்குது. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தாங்க சேனல் நல்லா க்ரோத் ஆகும். உங்கள் சப்போர்ட் தாங்க என்னோட வளர்ச்சி, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த இதை போல் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபீஸில் உங்களை சந்திக்கிறேன். Have it. Emmy. See you next. Bye-bye.